ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு ஒயிட் ரைஸு, உருளைக்கிழங்கு குருமா, சப்பாத்தி. இதுதான் இன்றைக்கான சண்டே உணவு. இன்றைக்கி நம்ம வந்து கறிக்காய் எதுவும் எடுக்கலை. ஏன்னா நம்ம அந்த ஒயிட் பேட்சஸை வந்து கொஞ்சம் நல்லா க்யூர் ஆகிட்டு இருக்கிறதுனால கறியிலேருந்து கொஞ்சம் அப்படியே விடுபடலாம். ஏன்னா நான்வெஜ் வந்து முற்றிலுமாக விடக்கூடாதுங்கிறது நம்மளோட கோட்பாடு. அதனால தான் வந்து நமக்கு பாதிப்பு இல்லாத வெள்ளாட்டு கறி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில வியாதிக்கு, ஒரு சில வயதுக்கு ஏற்ப நான்வெஜ்லேருந்து விடுபட்டால் நமக்கான ரிசல்ட்டும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது. அதனால் நம்மளுடைய கோட்பாடு உண்ணும் உணவே மருந்து. அதனால் ஒவ்வொன்றும் பார்த்து நம்ம வந்து பயமின்றி ஒரு புரிதல் அடிப்படையில் நம்ம சாப்பிட்டுட்டு தான் ரிசல்ட் கொண்டு வரேங்க. நீங்கள் எந்த உணவு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நமது வாட்ஸ்அப் பண்ணி தொடர்பு கொண்டு நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து பல ஒரு மூட நம்பிக்கை கொண்ட ஒரு தகவல்கள்லாம் நம்ம இந்த உணவுகளில் இருக்குது. பத்திங்கிற பெயரில் எல்லாத்தையும் விட்டு வீக் ஆகிட்டுருக்குங்க. அதேமாரி பத்தியத்தை தவறுனாலும் வெண்புலி பரவுதுங்கிறதும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை எப்படி நம்ம புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சு கரெக்டாக செயல்படுத்தணுங்கிறது தான் நம்ம இதுமாரி 1 by 1 நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. வீடியோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். அண்டு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன உணவு, நீங்கள் உணவு முறைகளை பயன்படுத்தி ரிசல்ட் கண்டிருக்கிறீங்களா, இந்த உணவு சாப்பிட்டா பரவுதா அல்லது மறையுதா, என்ன ஏதுங்கிறத நீங்கள் கீழே உள்ள கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வச்சு தான் நம்ம வந்து பல பேர்த்தோடைய தகவல்களை ஒன்றிணைஞ்சு கரெக்டான ஒரு வழிமுறைகளை நம்ம கற்றுத்தர முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறது உங்களது விடைபெறுவது உங்கள் விவி. நன்றி, வணக்கம்.